ஹலோ மக்களே வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, கணவன், மனைவி 2 பேத்துக்கு நடுவுல எதனால பிரச்சனைகள் வருது? வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து எப்படி தவிர்க்கலாம்? இதுதான் நம்ம இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். நான் இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு விஷயமா சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா, எதிர்பார்ப்பு. எக்ஸ்பெக்டேஷன் தான். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில என்னன்னா, ஹை எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ரொம்ப எதிர்பார்ப்புகள் இருக்கு. கணவன் வந்து மனைவிட்ட எதிர்பார்க்கிறதாகட்டும், இல்ல வந்து மனைவி வந்து கணவன்கிட்ட எதிர்பார்க்கிறதாகட்டும், எதிர்பார்ப்புகள குறைச்சுக்கோங்க. ஏன்னா வந்து எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும்போது ஏமாற்றங்கள் இருக்கும். ஒரு விஷயம் நம்ம எதிர்பார்க்குறோம். அது கிடைக்கலன்னா என்ன ஆகும்? ஒரு சின்ன மன வருத்தம் வரும். இதனாலேயும் நமக்கு வந்து ஒரு அ சண்டை சச்சரவு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து இந்த எதிர்பார்ப்புகள கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, புரிதல். கணவன், மனைவி 2 பேத்துக்கும் என்ன மாரியான புரிதல் இருக்குன்றது இருக்கு. இப்ப என்னன்னா, சரியா புரிஞ்சுக்க மாட்றோம். ஸோ, அது வந்து ஒரு கணவர் வந்து எந்த நேரத்தில கோவப்படுவாரு? அவருக்கு எந்த விஷயம் புடிக்கும், புடிக்காது? அதே மாரி கணவர் வந்து மனைவி கிட்ட, மனைவிக்கு எந்த விஷயம் புடிக்கும், புடிக்காது? அவங்க எந்த நேரத்தில கோவப்படுவாங்க? இந்த மாரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ தட் வந்து அவங்க மைட் பி ஒரு வேலைய முடிச்சுட்டு வராங்களா? என்ன மோட்ல வராங்க? கொஞ்சம் வந்து டயர்டா இருப்பாங்க. அத புரிஞ்சு நடந்துக்கோங்க. மனைவி அதே மாரி காலையிலேருந்து நைட் வரைக்கும் வீட்ல வேல பார்க்குறாங்க. அவங்க டயர்டா இருக்கும்போது கணவன் அத புரிஞ்சுக்கணும். ஸோ தட் வந்து இந்த புரிதல வந்து கொஞ்சம் கொஞ்சமா அத இன்கிரீஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. 3வது பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவோம். ஒரு விஷயத்த நம்ம விட்டு குடுத்தோம்னா, நம்ம கெட்டு போக மாட்டோம்ன்னு. அதெல்லாம் என்னன்னா, 2 பேருக்கு இடையில சண்டை வருதுன்னா, யாரோ ஒருத்தவங்க விட்டு குடுத்து போறதுனால தப்பு கிடையாது. என்னன்னா, கடைசி வரைக்கும் நம்ம கூட வரக்கூடிய உறவுன்றது என்னன்னா, கணவனுக்கு மனைவியும், மனைவிக்கு கணவனும் தான். அதனால இந்த உறவுல சண்டைகள் வருதுன்னா, யாராச்சும் ஒருத்தவங்க விட்டு குடுத்து போங்க. ஸோ தட் வந்து இந்த விட்டு குடுத்து போற இத வந்து கொஞ்சம் நீங்க பாருங்க. 4வது பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியோட டைம ஸ்பெண்ட் பண்ணுங்க. அ முன்னாடி மாரி என்னன்னா, இப்போ வந்து பேசுற நேரங்கள் குறைஞ்சிருச்சு. முழுக்க முழுக்க வந்து ஃபோன்ல தான் நம்ம வந்து டைம ஸ்பெண்ட் பண்றோம். அதனால வந்து உட்காந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் உட்காந்து கணவனும், மனைவியும் மனசு விட்டு பேசுங்க. பேசினாலே பாதி பிரச்சனைகள் சால்வ் ஆயிரும். இப்ப நம்ம எத பத்தியும் பேசுறதில்ல. எதுவுமே தயங்காதீங்க. மனசுல ஏதோ ஒரு வருத்தம் இருக்கா? அத சொல்லிருங்க. இல்ல எதிர்பார்ப்பு இருக்கா? அத கேட்டுருங்க. ஸோ தட் என்னன்னா, டைம் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் அவங்களுக்குன்னு, ஃபேமிலிக்குன்னு ஒரு டைம ஒதுக்க பழகிக்கோங்க. லைஃப்ன்றது பார்த்தீங்கன்னா, சிங்கிள் என்ட்ரி தான். நம்ம திருப்பி வந்து இன்னொரு லைஃப் நமக்கு கிடையாது. அதனால முடிஞ்ச அளவு சந்தோஷமா இருங்க. ஹேப்பினஸ்ஸ ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா, உங்கள பார்த்து 4 பேர் சந்தோஷமா இருப்பாங்க. நம்மள சுத்தி இருக்கவங்க எல்லாம் சந்தோஷமா இருந்தா, நம்மளும் சந்தோஷமா இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். இதே மாரி இன்னொரு பயனுள்ள வீடியோல நம்ம சந்திப்போம். நன்றி.